வணக்கம் மக்களே! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஒரு டிஷ் பைனாப்பிள் கிரிஸ்பி பைனாப்பிள் இன் செஸ்மி வித் ஸ்வீட் சில்லி சாஸ். ஓகே, எப்படி ரெடி பண்ணுறா ஃபுல்லாக வீடியோலே பார்க்குறா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸ்கிப் பண்ணான்னா ஒன்றுமே தெரியாதே கைஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நான் இதை 1/2 கட் பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் கட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் கூட ஸ்கின்னு நம்ம எல்லாமே எடுக்கணும். ஓகே, எடுத்துட்டு நம்ம இதை இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணோம். ஃபிங்கர் சைஸ் சொல்லும். இந்த ஃபிங்கர் சைஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். சூப்பராக நான் 10 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது சூப்பராக ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். உங்களுக்காக நான் டெய்லி இதே மாதிரி சூப்பராக ரெசிபி எடுத்து வரேன் கைஸ். இதை நான் ரெடிமேட் மாவுன்னா இதை டெம்பரா ஃப்ளவர் சொல்லும். டெம்பரா மாவும் இந்த மார்க்கெட்லேயே கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், எங்கே வேணால் கிடைக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த மாவு வச்சு நம்ம எல்லாமே பேட்டர் ஃப்ரைல ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நட்ட தண்ணி ஊற்றி நம்ம இதை லிக்விட்டாக வர வைக்கணும். லிக்விட்டை வச்சோன்னா அப்புறம் நம்ம பேட்டரை அதை ஃப்ரை பண்ண டைமில் பேட்டர் நிறைய வராது அந்த பைனாப்பிள்ல. ஸோ இதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒன்று நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செஸ்மிலே போட்டு இதை நல்லா ஓட்ட வைக்கணும். செஸ்மிலே வச்சு இதை நல்லா ரோல் பண்ணணும். இங்கே பாருங்கள் நான் எப்படி ரோல் பண்ணுறேன். நீங்கள் கூட அதே மாதிரி ரோல் பண்ணிங்களா. இதே மாதிரி ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணி ஒரு சைட்லேயே நம்ம ஒரு பிளேட்லேயே வைக்க போகிறோம். நீங்கள் கூட இதே மாதிரி பண்ணுங்க. சூப்பராக ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம டார்கெட் ஒன்லி 50 லைக் டார்கெட்டு. ஐ ஹோப் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இதை சூடாக ஆயிலே போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம். டீப் ஃப்ரைனா ஜஸ்ட் இதை 2-3 மினிட்ஸ் பண்ணணும் ஃப்ரை. ஜாஸ்தி ஃப்ரை பண்ணக்கூடாது. எல்லாம் செஸ்மி எல்லாமே கருப்பு கலர் ஆயிடும். நம்ம ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் ஆகணும். இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், நீங்கள் எந்த ஊரில் இந்த வீடியோ கூட பார்க்குறீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த ஊர் பேர். ஏன்னா எனக்கே தெரியணும் நீங்கள் எந்தெந்த ஊரில் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட் எங்கேயே பார்க்குறீங்க கண்டிப்பாக கமெண்ட்லேயே சொல்லுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் சைனீஸ், இந்தியன், தந்தூர் எல்லாமே ரெசிபி போடுறேன் கைஸ். ஸோ ப்ளீஸ் நீங்கள் புதுசாக இருக்கேன்னு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கலர் இருக்கணும். ஸோ நான் நல்ல வீடியோ உங்களுக்கு டெய்லி நல்ல வீடியோ எடுத்து வரேன் கைஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு ஆயில் ஊற்றி நான் கார்லிக்கை லைட்டாக சாட்டே பண்ணோம். கார்லிக் ஸ்லோ ஃப்ளேமில் சாட்டே பண்ணோம். இது நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நல்லா இதே மாதிரி நீங்கள் கூட சாட்டே பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக் லைட்டாக தண்ணி ஊற்றணும். ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது. அப்புறம் நான் ஸ்வீட் சில்லி சாஸ் இருக்குது. நம்ம ரெடிமேட் ஸ்வீட் சில்லி சாஸ் மார்க்கெட்டு கிடைக்கும். ஸ்வீட் சில்லி சாஸ் கூட லைட்டாக போட்டு நல்லா இதை பண்ணோம். நல்லா பாயில் ஆகணும். லைட்டாக டொமேட்டோ கெச்சப் பண்ணலாம். டொமேட்டோ கெச்சப் பண்ணி லைட்டாக இது நம்ம நல்லா பாயில் ஆகணும். அப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கு, கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கு, உப்பு நமக்கு எவ்வளோ வேணும் உப்பு நம்ம குவான்டிட்டி போடணும். ரெண்டுமே போட்டிருக்கு. கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆரோமேட்டிக் பவுடர் போட்டிருக்கு லைட்டாக. இதை நம்ம லைட்டாக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கு. இதை போட்டால் இன்னும் நம்ம சாஸு திக்காகிடும். ஸோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன். நீங்கள் கூட இதே மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த மாதிரி ரெசிபியில் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இதான் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிட்டா இதை ஒரு பீஸ் நான் செட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, இதே மாதிரி நான் ஒரு சூப்பராக செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ரெடி பண்ண சாஸு அப்படியே போட்டிருக்கு. இதை சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஸ்வீட் சில்லி சாஸ்லேயே அதை பைனாப்பிள் கூட ஸ்வீட், நம்ம சாஸ் கூட ஸ்வீட்டு. ஸோ ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலே ட்ரை பண்ணுங்க.
ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க எப்படி இருந்தா ரெசிபி. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கூட வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதே மாதிரி வீடியோக்கு நெக்ஸ்ட் எடுத்து வர கைஸ். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாய் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.